காசு மட்டுமா அடிக்கிறாங்க? 8 வழிச்சாலை, ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு நம்ம வயிற்றுல அடிக்கிறாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு. இந்த கொடுங்கோலாட்சி மாறும். விவசாய பெருமக்களான உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இது என் உறுதிமொழி. உரிமை மீட்க வா உடன்பிறப்பே. சென்னை சேலம் இடையேயான 8 வழி சாலைக்கு எதிர்ப்பு இல்லை என்பதை விவசாயிகளை சந்தித்த பின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினால் ஏற்றுக்கொள்ள தயார் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தவறான செய்தி. ஏன்னா அப்போது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழி சாலையில் அங்க பாருங்கண்ணா. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழி சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ்ரிலே கொஞ்சம் வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழி சாலையில் 10,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செஞ்சு அதுல 4,000 கோடி ரூபாய் வரைக்கும் எடப்பாடி மாமூல் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் ஊழல் செஞ்சிருக்கிறாரு என்பதுதானே உண்மை. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. இதைத்தானே நாங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சூப்பர் சொசைட்டி சரக்கு சாப்பிடுவார். 8 வழி சாலை திட்டம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை திமுக வரவேற்பதாக கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சிறு குறு விவசாய நிலங்களை முதலாளிகளுக்கு கொடுத்து ஆதாயம் தேட அதிமுக அரசு முயற்சித்தது என குற்றம் சாட்டினார். புரிஞ்சதா? 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் உடனடியாக அளிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 8 வழிச்சாலைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற அடுத்த நாளே தமிழக மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்திருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். இத்தகைய செயல் தமிழகத்திற்கு விரோதமானது என விமர்சித்துள்ள ஸ்டாலின், தமிழக மக்களுக்கு செய்யும் மன்னிக்க முடியாத துரோகமாகும் என்றும் கூறியிருக்கிறார். நாம் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இந்த அறிக்கையில தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். அதுல ஒன்று முக்கியமான ஒன்று, சென்னை சேலம் 8 வழி பசுமை விரைவுச்சாலை அமைக்கக்கூடிய திட்டத்தை காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களுடைய விவசாயிகள் இதனால் மிக மோசமான நிலைமைக்கு, கடுமையான அளவிற்கு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றும் சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. அது 8 வழி சாலையில் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? 4 வழி சாலை ஆக்குற பொழுது இருபுறங்களிலும் நாம் நிலங்களை கையகப்படுத்தித்தான் ஆக வேண்டும். கையகப்படுத்தி எதற்காக? கார்கள் போவதற்காக. சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தை மாறி மாறி அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்க்கலைங்கிறாரு, சாலைக்கு நாங்க எதிரி இல்லைங்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க 8 வழிச்சாலையே போடல, அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்க பயண நேர குறைப்பு செலவும் பண்றாங்க. நக்கல்யா அவனுக்கு. இந்த 8 வழிச்சாலையிலே 8000 ஏக்கர் விளைநிலங்கள் 8 வழிச்சாலை அமைக்கிற காரணத்தால் 8000 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது. 300 ஏக்கர் வன நிலங்கள், 300 ஏக்கர் வனநிலங்கள், 8 மலைகள், 8 மலைகள் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது. 10,000ற்கு மேற்பட்ட கிணறுகள், 154 பெரிய ஏரிகள், 314 சிறிய குளங்கள், 4000 கிணறுகள், 6000 ஆழ்குழாய் கிணறுகள், 4000 கிணறுகள், 6700 ஆழ்துளை கிணறுகள், 20,000 வீடுகள், 40 பள்ளிக்கூடங்கள். அதெல்லாம் பேசுனது அவர்தான். 20 பள்ளிகள், 250க்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த கோவில்கள், 28,000 குடியிருப்புகள் அழிக்கப்படும் என்று புள்ளி விவரம் எடுத்து சொல்லுகிறது. கேட்டுக்க. இதெல்லாம் நான் பேசல, இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசியதுதான். இதெல்லாம் ஐயா ஏவாவேலு ஒரு தடவை கேட்கணும், இல்லை அவர் என்ன அனுப்புங்க, நான் பயிரில் அனுப்பிவிட்டேன். பல்லாயிரக்கணக்கான மக்களின், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த திட்டத்தை
கமிஷனுக்காக நிறைவேற்றியே தீருவோம் என்று அந்த பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை மரங்களை எல்லாம் இன்றைக்கு வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டியா? சாலை விரிவாக்கலாம் என்று முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நிலமில்லாதவங்க கூட ஒரு பச்சை தொற்று போட்டுக்கொண்டு ஏன் நிலத்தை எடுக்காது என்றான். எட்டு வழிச்சாலை சென்னையிலிருந்து சேலம் வர அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் எந்த அளவிற்கு துன்பப்படுவார்கள், துயரத்திற்கு ஆளாவார்கள். அவர்கள் அழைச்சு இந்த எடப்பாடி விவசாயியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுவரை அழைச்சு பேசியது உண்டா? சாலை விரிவாக்கலாம் என்று முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நிலமில்லாதவங்க கூட ஒரு பச்சை தொற்று போட்டுக்கொண்டு ஏன் நிலத்தை எடுக்காது என்றான். ஏவா வேலுன்னு ஒரு ஐயா இருக்காரு. ஒரு நிலம் கூட, ஒரு 2 இடம் கூட இல்லாதவங்க, 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவங்க பச்சை துண்டை போட்டுக்கிட்டு போராட வந்துடுறேன் விவசாயின்ட்டு. 8 வழிச்சாலை அவசியம் தேவைப்படுது, வளர்ச்சிக்கு தேவைப்படுது. படிச்சோன்னு நமக்கு இருந்தது. ஆமா ஐயா, நீங்க சொல்றது சரிதான் ஐயா. 1 ஏக்கர் நிலம் கூட இல்லாதவெல்லாம் பச்சை துண்டை போட்டு போராட வந்துடுறாங்க ஐயா விவசாயின்னு. நீங்க பாரு என் மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லாதவன்லாங்க ஐயா. ஐயா மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்லாதெல்லாம் கட்சிக்கு காசு கொடுத்து சீட்டை வாங்கிட்டியா, நோட்டை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு மந்திரி ஆயிடுறான் ஐயா. மந்திரி ஆகி எங்க மானத்தை கெடுக்கிறான் ஐயா. என்னையா பண்ணலாம்? அப்போ உங்களது முதல்வர் ஸ்டாலின் தோளில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு போராட்டம் நடத்தினாரே, அவரையா குறிப்பிட்டீர்கள்? நீங்க மேல சொல்லுங்க. சாலைகளை விரிவுபடுத்தித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதிமுக ஆட்சியின் போது 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு தற்போது ஆதரவு தெரிவித்துள்ள திமுகவின் முகத்திரை இன்று விவசாயிகள் முன்னிலையில் கொள்ளிந்துள்ளது. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இன்று 8 வழிச்சாலை திட்டத்திற்கு திமுக ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவித்தது இல்லை என்றும் 8 வழிச்சாலை திட்டம் வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் கொள்கை என்றும் அந்தர் பல்டி அடித்துள்ளது. நான் எத்தனையோ பல்ட்டிய பார்த்திருக்கேன், இது அந்தர் பல்ட்டிடா சார். கமிஷனுக்காக தான் இவ்வளவு வேலையும் நடக்குது. பேரம் பேசி லஞ்சம் வாங்கியதால் தான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி கவலைப்படாமல் சேலம் சென்னை 8 வழி பசுமைச்சாலையை அமைக்க தமிழக அரசு முனைப்புடன் இருப்பதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்தது. ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை சாலை, அதுல பல கோடி ரூபாய் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். ஆக அந்த கமிஷனை வாங்குறதுக்காகவே மக்களை பத்தி கவலைப்படாம, விவசாயத்து நிலத்தை பத்தி கவலைப்படாம திட்டங்களை கொண்டு வருவதில் தான் இன்றைக்கு இந்த அரசு முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறது. பாத்தியாடா, அவன் யாரையோ ஒத்துருட்டான். அப்புறம் அவரோட என்ன பேச்சு? காசு எங்க வருமோ அதை நோக்கி பிசாசு மாதிரி வாயை பிளந்துக்கிட்டு போறீங்களே ஒழிய ஏதாவது மக்களின் நலத்திற்கு நீங்க பேசுனதை ஒரு தடவை கேட்டு அதுக்கு பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி நடங்க. யார் காரணம்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இதற்கு காரணம் ஒழிய வேற எந்த காரணமாக இருந்திட முடியும்? இது திராவிட மாடல் என்பதே இதுதான். திருட்டு மாடல் தான் திராவிட மாடல். குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு கார் என்ற நிலை. அந்த அளவுக்கு இன்றைக்கு சாலை விரிவாக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு இன்றைக்கு சாலை விரிவாக்கம் இல்லை. இப்ப பயணிக்கிறவன், கார்ல போறவன், அவனுக்கு ரோட பத்தி கவலைப்படுற, ரோட்ல போறவனுக்கு நீரும் ஜோறும் கொடுக்கறத பத்தி கவலைப்பட மாட்டா. இப்ப 2030-35 பயணிகளின் நலனை கவனிக்கிற நீங்கள் அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கான நீரும் ஜோரையும் கொடுக்க ஒரு தொலைநோக்கு திட்டம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவங்க வேண்டிய வாழ்வாதாரம் என்பது என்ன? அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதாரம், நிலத்துக்கு பணம் கொடுத்தோம் சொன்னா நிலம் வாங்கி போறாங்க, அந்த பகுதியில் நிலம் வாங்கி போறாங்க. விளைநிலத்துல நீ ஏர்போர்ட் கட்டலாம், ஆனால் தேவைப்படும் போது ஏர்போர்ட்டை நீ விளைநிலமா மாற்ற முடியுமானால? விளைநிலங்களை பறிப்பது பொது நோக்கமா? நாங்கள் விளைநிலங்களை காக்க போராடுவது பொது நோக்கமா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில நாம் தெளிவாக சொல்லுகிறோம், இந்த இடம் தான் தெரியலீங்க இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. 5 மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் ஏற்காத சென்னை சேலம் 8 வழி விரைவுச்சாலை திட்டம் ரத்து செய்யப்படும் என்று இந்த அறிக்கையில அறிவித்திருக்கிறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சேலம் 8 வழிச்சாலை இருக்குல்ல, அதை பத்தி விவாதம் பண்ண இவர் தயாரா? நான் தயார். திருட்டுத்தனமா ட்ரெயினேறி வந்த அயோக்கிய பயிலெல்லாம் எங்க அப்பா ஏழை விவசாயினாலும் மிளகாய் மூட்டையை 100 ரூபாய்க்கு வித்து விட்டு சேர்த்து விட்டான். ஆட்சி இல்லாவிட்டால் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்தால் அந்தர் பல்டி என உங்கள் முகத்திரை கிழிந்து கொண்டே போகிறதே. நான் சொல்றதை விட நீங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்.
பல இடங்கள்ல இப்படிதான் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க.